படத்தோட தரம் அப்படி. உண்மையாலுமே அவர் எடுத்த படத்துல இது வரைக்கும் நம்ம வந்து இவர் ஸ்கிரீன் பிளே ரொம்ப சொதப்பிட்டாரு அப்படின்னு நம்ம ஒரு படத்தையுமே சொல்ல முடியாது. ஜாதிக்கு பிரச்சனைனா வா அப்படின்னு அவங்க கூட மட்டும் சேராத அப்படின்னு ஒரு ஆடியோ லஞ்ச்ல இதுல சொல்லியிருப்பாரு. அது ஒன்னோட வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரெண்டாவது பாட்டு பயங்கரம். அது கதை வசனம் அதோட டைலாக்லாம் பார்த்தீங்கன்னா ஸோ இப்போ இருக்கிற எனக்கு தெரிஞ்சு யாரை நோக்கி தலைவராக நம்ம ஏற்றுக்குறோங்கிறத பொறுத்து இருக்குது அந்த கதை அம்சம். அந்த டெய்லர் பார்க்கக்குள்ளே தெரியுது. நீங்கள் தலைவராக ஒரு கதாநாயகனை கொண்டாடுறதோட மக்களுக்காக யார் நிற்கிறாங்க அவங்கள தான் நீ தலைவராக கொண்டாடுங்கிறது அந்த அந்த கதையிலே வருது. அந்த டீசர்லாம் பயங்கரமாக வந்திருக்கு. ஸோ இது வந்து ரொம்ப எக்ஸைட்டாக இருக்குது பார்க்கறதுக்காக. பயங்கர எதிர்பார்ப்பு. இது அது பிளாக் பஸ்டர்னா இது பஸ்டர் மேலே பஸ்டராக தான் இருக்கும் என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா இது டீசருக்காக சொல்லலை, ஆல்ரெடி இதோட உழைப்பு பார்த்தீங்கன்னா சூரியோட இதுவும் சரி, அதாவது இசைஞானி இளையராஜாவை கண்டிப்பாக சொல்லணும். மியூசிக்கல் சாங்ஸ் இப்போ ரிலீஸ் ஆனிச்சு பார்த்தீங்களா, பயங்கரம். அது எப்படி வழி நெடுக காட்டுமல்லி அந்த படத்தில் எப்படியோ அது மாதிரி தென்ன அப்படின்னு ஒரு பாட்டு, ஒரு லைன் எனக்கு ஞாபகம். ஆனால் அது தொடர்ந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 100 டைம் கேட்டிருப்பேன். அந்த சாங் பயங்கரமாக இருக்குது. மியூசிக்கல் வேற லெவலுங்க. அது இளையராஜாவுக்கு நிகர இளையராஜான்னு தான் சொல்லுவோம். ஸோ இப்போது அதுதான், அதாவது ரஹ்மான் ஆல்ரெடி நீங்கள் டிஎம்ஆன்லேருந்து ஆரி ஜெயராஜ் இந்த வரிசையில் யார் கம்பாரேஷன் எவ்வளோ புது புது மியூசிக் டைரக்டர் வந்தாலும் இளையராஜா அடிச்சுக்க யாராலையும் முடியாது. அவர் இருக்கிற வரைக்கும் அவரு தான் ராஜா. இந்த வந்து சூப்பராக இருந்துச்சு ப்ரோ உண்மையாலுமே. அதாவது எப்படி சொல்றதுன்னா, இந்த வாட்டி வந்து பார்த்தோம்னா வெற்றிமாறன் சார் வந்து பார்த்தோம்னா அரசியல் ரீதியாக வந்து இந்த படத்துக்கு வந்து ஏதோ சொல்ல வராரு அப்படின்றது தெரிய வருது. ஸோ இதுக்கு முன்னாடி வெற்றிமாறன் சார் படம் அப்படின்னா ஒரு கேங்ஸ்டரிசம் மூவியோ இல்லை வந்து பார்த்தோம்னா ஒரு மேலவர் கீழவர் அப்படின்ற அந்த மாதிரி கான்செப்ட்ல தான் எடுத்தாங்க. இது வந்து பார்த்தோம்னா இந்த கேஸ்டிசமையும் பாலிடிக்ஸையும் அந்த ரெண்டுமே வந்து பார்த்தோன்னா கலந்து ஏதோ சொல்றாருன்ற மாதிரி ட்ரைலர் கட்டில் தெரிய வருது ப்ரோ. அது வந்து பார்த்தோன்னா கடைசியில் அந்த ட்ரைலர் முடியும் போது யாரோட ரெஃபரன்ஸ் கொடுக்குறாங்க உண்மையாலுமே அது வந்து ஒரு தனிப்பட்ட ஒரு நபர் தனிப்பட்ட ஒரு பிரபல நடிகரை வந்து தாக்குற மாதிரி நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்தோம்னா அந்த டைம்ல வந்து பார்த்தோன்னா எம்ஜிஆர் சார் இருந்தாங்க. இந்த கதை காட்டி தான் வந்து அவங்க அந்த மாதிரி சொல்லியிருக்காங்களே தவிர இது வந்து பார்த்தோன்னா யாரும் தனிப்பட்ட ஒரு நபரை வந்து தாக்க வேணான்றதுல இதுல ஒரு உண்மையான ஒரு விஷயம் ப்ரோ. ஏன்னா மேக்சிமா ஒருத்தரோட தலைவர் ஒரு கூட்டத்துக்கு தலைமை யார் ஏற்கிறாங்கிறதா கதை. அந்த தலைவன் என்ன அந்த மக்களை வழி நடத்துறாங்கிறதா அந்த கதைன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதனால விஜய் சேதுபதி இந்த படம் ஃபுல்லாக வராருன்னு டீசர் பார்த்தாவே தெரியுது. ஸோ கண்டிப்பாக இன்னும் அது ஒரு மெருகேற்றும்னு நினைக்கிறேன். ஸோ அப்போ ஒரு சில சீனுக்கு தான் வருவார் ஃபர்ஸ்ட்ல. இப்போ வந்து எல்லா சீனுக்கு வர்றது நமக்கு ரொம்ப மகிழ்ச்சி. வெற்றிமாறன் ஒரு சிந்தனையாளர், அதாவது சமூக சீர்திருத்தவாதின்னு சொல்லுவேன். அதாவது இங்கே அரசியல்வாதிக்கு செய்ய வேண்டியதை ஒரு டைரக்டரா ரஞ்சித், மாரி செல்வராஜ் இந்த வரிசையில் கண்டிப்பாக வெற்றிமாறனுக்குன்னு எப்பயுமே தமிழ் சினிமாவில் ஒரு இடம் இருக்குது. இந்த படம் அது ஒரு இப்போ வர இளைஞருக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கும். படம் எடுக்கிறது மட்டும் அங்கே முக்கியம் இல்லை, நான் என்ன சொல்ல வரேன்றதான் முக்கியம். ஸோ அந்த கதை அம்சத்தில் இளைஞருக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துகிறாரு. நீங்கள் ஒரு கதாநாயகன் பின்னாடி போகாதீங்க, தலைவராக ஏற்றுக்கொண்டு போராட முடியாது, நீங்கள் ஒரு தலைவர் மூலியமாக தான் கொண்டு வர முடியும் அப்படிங்கிற கதையை வந்து அந்த ஒரு வார்த்தையில் சொல்லி முடிக்கிறாருக்குள்ள ஒரு படத்துக்குள்ளே எவ்வளோ விஷயங்கள் இருக்கும். இந்த ட்ரைலரில் வந்து ஏன்னா விஜய் சேதுபதி சாருக்கு அவர் மேலே ஒரு மரியாதை இருக்குன்றது எல்லாருக்குமே நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம்தான். அப்படின்ற போது அந்த மாதிரி நெகட்டிவிட்டி யாரும் ஸ்பிட் பண்ணாதீங்க தயவுசெய்து. ஏன்னா இது வந்து ஒரு மூவிலன்ற போது அவர் வந்து படத்துக்கு கதைக்கு தேவையான ஒரு வசனம் தான் வச்சிருப்பார் வெற்றிமாறன் சாரை பொறுத்த வரைக்கும். அன்வான்ட் அப்படி எனக்கு ஃபர்ஸ்ட் பார்ட்ல இருந்தே ப்ரோ அந்த ஒரு தாக்கம் வந்து இந்த படத்துல இருந்து உண்மையாமே குறையவே இல்லை. ஏன்னா அந்த படத்தோட கிளைமேக்ஸ் சீன் அந்த மாதிரி. அதாவது இந்த படம் வந்து நல்ல வேலை ஒரு ஏ ரேட்டட் ஆடியன்ஸா அது மட்டும்தான் இந்த படம் எடுத்திருந்தாங்க உண்மையாலுமே. அது வரைக்கும் ரொம்ப ஒரு சந்தோஷமான விஷயம். ஸோ இந்த படத்துல கொஞ்சம் அந்த நியூட் கொஞ்சம் குறைச்சிங்க அப்படின்னா கொஞ்சம் பரவாயில்லையா இருக்கும்னு தோணுது.
சூரி நல்லா அதிசயம் இருக்கும். இதுல வந்து ஃபுல்லாவே விஜய் சேதுபதி தான் மயமா இருக்கும். இல்ல இதுல வந்து பார்த்தோன்னா இது இத்தனைக்கும் ஃபிளாஷ்பேக் ப்ரோ. ஃபிளாஷ்பேக்குன்ற போது வந்து பார்த்தோன்னா கண்டிப்பா வந்து பார்த்தோன்னா விஜய் சேதுபதி சாருக்கு தான் ஸ்கோப் இருக்குமே. ஏன்னா விஜய் சேதுபதி சார் வந்து ஃபர்ஸ்ட் பார்ட்ல வந்து பார்த்தோன்னா அவருக்கு ஸ்கோப் ரொம்ப கம்மியாவே தான் இருக்கும். அந்த ஒரு 10 நிமிஷம் இருந்தாலுமே அந்த 10 நிமிஷம் அவரோட கேரக்டர் ரொம்ப வெயிட்டா இருக்கும். ஸோ இந்த வாட்டி வந்து பார்த்தோன்னா விஜய் சேதுபதி சாருக்கு ரோல் கொடுத்தாங்க அப்படின்னா ஒரு படத்தை வந்து இதோட முடிச்சுக்கிட்டாங்க அப்படின்னா தான் ப்ரோ இந்த படம் மேலும் மேலும் தொடர்றாங்க அப்படின்னா ஏதோ ஒரு காரணம் இருக்கும். ஏதாவது ஒரு மைய கதைன்றது இந்த படத்துல இருக்கும். அதுல பேஸ்மெண்ட் வெற்றிமாறன் சார் இளையராஜா மியூசிக் போட்டிருக்காரு. எல்லா சாங்கும் கேட்டேன் நான். ஆக்சுவலி எல்லா சாங்லயுமே வந்து பார்த்தோம்னா ஒரே டியூன் யூஸ் பண்றாரு. அது வந்து ஒரு ப்ளஸ். ஏன்னா ஒரு 90s ஃபீல்டு தான் உண்மையாலுமே வருதுங்க ப்ரோ. உண்மையாலுமே ரொம்ப வருஷம் வந்து பார்த்தோன்னா இளையராஜா சார் மிஸ் பண்ணதுக்கு இந்த படத்துல அவர் இறங்கி செஞ்சிருக்கிறாரு உண்மையாலுமே. ஏன்னா சில பாட்டுலாம் அப்போதைக்கு ட்ரெண்ட் ஆகும் கேட்கலாம். இவர் பாட்டு அப்படிலாம் இல்ல, காலத்தில் அழியாத hits. ப்ரோ எப்பயுமே வந்து பார்த்தோன்னா இளையராஜா சார் ஏஆர் ரஹ்மான் சார்லாம் வந்து பார்த்தோன்னா ஒரு சாங் போட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது என்னைக்குமே லைஃப் டைம் பெஸ்ட்டுன்ற மாதிரி தான் என்னைக்குமே போடுவாங்க ரெண்டு பேரை பொறுத்த வரைக்குமே. ஏன்னா நான் ரெண்டு பேரோட ஃபேனுமே தான். ஏஆர் ரஹ்மான் சாரோட வெறியன்னா இளையராஜா சாரோடைய ரசிகன் அப்படின்ற மாதிரி. தோழர் அதுதான் சொல்றேன். ஒரு இன்னைக்கு நம்ம ஈஸியா அது கட்சி ஆரம்பிச்சிடலாம். ஆனா யாரு பின்னாடி இத்தனை வருஷம் உழைப்புன்னு இருக்குல்ல, தலைவர்கள் பல தலைவர் 1000 தலைவர்கள் விமர்சனம் இருக்கும். ஆனா ஒரு பிரச்சனைனா வந்து போராட்டத்தில் நிற்கிறாங்க. நம்ம எடுத்தோம் நீங்க முடிச்சிட்டோம் 200 கோடி சம்பளம் வாங்குறோம் அப்படிங்கிறதுக்காக ஒரு பின்னாடி போயிடும். நீங்க வந்து அழகு பின்னாடி தான் போறோம். பல இளைஞர் வந்து அழகா இருந்தா சரின்னு அவங்க பின்னாடி போயிடும். அழகு இங்க முக்கியம் இல்லை. இங்க அறிவு சார்ந்த மக்கள் பிரச்சனைகள் நிறைய இருக்கு. அவங்க பின்னாடி போறது தான், அவங்கள தலைவரா ஏத்துக்கிட்டு போறது தான் சொல்லி. அதாவது நிறைய பேர் ஆடியோ லேஞ்சில் அதை விஜய் சேதுபதி சொல்லுவாரு, பாரு உனக்கு ஒரு பிரச்சனைனா நில்ல, உன் விஷயத்துக்கு பிரச்சனைனா போ, உன் நண்பனுக்கு ஒரு பிரச்சனைனா அப்படின்னு சொல்லுவாரு. ஒரு மதத்துக்கு பிரச்சனைனா வா, ஜாதிக்கு பிரச்சனைனா வா அப்படின்னு அவங்க கூட மட்டும் சேராத அப்படின்னு ஒரு ஆடியோ லான்ச்சில் இதுலேயே சொல்லியிருப்பாரு. அது இந்த கதையில கண்டிப்பா அதுக்காகவே இந்த கதை இருக்குன்னு நான் நினைக்கிறேன். யாரை நோக்கி போறன்றது தானே முக்கியம். அழகு நோக்கி பயணிக்காம அறிவை நோக்கி சமுதாயத்தை சீர்திருத்தவாதியை நோக்கி நம்ம தலைவரா தலைமை ஏற்று போகணும், பயணிக்கணும். சார் என்ன சொல்றாரு? வெற்றிமாறன் சார்கிட்ட அவர் உண்மையாலுமே ஜீனியஸ். வெற்றிமாறன் சார்கிட்டலாம் நம்ம எதுவும் சொல்ல முடியாது, அவரெல்லாம் ஜீனியர்ஸ். ஆனா வந்து கொஞ்சம் வந்து இந்த படத்தை முடிச்சுட்டு எப்படியோ வாடிவாசல் வடச்சென்னை டூலாம் வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது அப்டேட் கொடுங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து பார்த்தோன்னா வடச்சென்னை அப்டேட் வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க. ஏன்னா அந்த படத்துல வந்து நீங்க கொடுத்த ஹைப் அப்படி. இப்ப நீங்க விடுதலை 2 விட்டீங்க, உண்மையாலுமே வந்து பார்த்தோன்னா அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அந்த மாதிரி வடச்சென்னை 2ல ஏதாவது ஒரு ஹிண்ட் கொடுத்தீங்க அப்படின்னா நல்லா இருக்குமேன்றது தான் எங்களுடைய கருத்துமே கூட. விடுதலை 2 டீமுக்குங்களா பெஸ்ட் ஒர்க்குங்க உண்மையாலுமே. கேமரா ஒர்க்காக இருக்கட்டும், ஸ்க்ரீன் பிளே இதாக இருக்கட்டும், இன்னொன்று வந்து பார்த்தோம்னா சினிமோட்டோகிராஃபி உண்மையாலுமே வந்து அந்த மலை, அந்த ஒரு மவுண்டைன் சைட்லலாம் வந்து பார்த்தோம்னா அந்த இவ்வளோ அடிக்கிற குளிர்லேயும் வந்து பார்த்தோம்னா கேமரா வச்சு ஆங்கிளாக வச்சு பண்ணது இன்னுமே ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்குது. தமிழ் சினிமா வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறாரு. கண்டிப்பாக வெற்றிமாறன் சார்லாம் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போவார்ல, அவர் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போயிட்டாரு. அதுதான் உண்மையே கூட. தெலுங்கு ஆக்டர் கேட்பாங்க யாரு கூட என்டிஆர் ஆ ஜூனியர் என்டிஆர். வெற்றிமாறன் சார் வந்து ஏன்னா இவரோட அருமை வந்து பார்த்தோன்னா தமிழ் சினிமாவில் வந்து பார்த்தோன்னா ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு தெரியுமான்றதெல்லாம் தெரியல. ஏன்னா ஓப்பனாக சொல்ல போனால் இவர் வந்து பார்த்தோன்னா லெஜண்ட் டைரக்டர் அப்படின்ற போது வந்து பார்த்தோன்னா இவரோட அருமை வந்து பார்த்தோன்னா எல்லா ஸ்டேட்லேயுமே அவங்களுக்கு வந்து தெரிய வருது. காரணம் அவர் எடுத்த படத்தோட தரம் அப்படி. உண்மையாலுமே அவர் எடுத்த படத்தில் இது வரைக்கும் நம்ம வந்து இவர் ஸ்க்ரீன் பிளே ரொம்ப சொதப்பிட்டார் அப்படின்னு நம்ம ஒரு படத்தையுமே சொல்ல முடியாது, எந்த படமாக இருந்தாலும். ஏன்னா அவர் வெப் சீரிஸ் எடுத்த பாவ கதைகளில் வேணால் சொல்லலாம், அது எபிசோட்லாம் வர்றதுனால அது நம்மளுக்கு பெருசாக தெரியும். ஆனால் மற்றபடி அவர் மூவி டைரக்ஷனாக பண்ணும்போது வந்து பார்த்தோன்னா நம்ம எந்த படத்துல அவர் ஸ்க்ரீன் பிளே வந்து சொதப்பிட்டார் அப்படின்னு நம்ம சொல்லவே முடியாது. அதுவே அவருக்கு கிடைச்ச ஒரு வெற்றி ப்ரோ. உண்மையாலுமே வெற்றிமாறன் சார்லாம் அவருக்கு உண்மையாலுமே வந்து என்ன சொல்றதுன்னு தெரியல அந்த மனுஷலாம். கண்டிப்பா விடுதலை 2 டீமுக்கு, ஸோ அனைத்து டீமுக்கும் இதுக்காக உழைச்ச அத்தனை நபர்களும் நெஞ்ச நிறைந்த நன்றிகள், வாழ்த்துக்கள். இந்த படம் மிகப்பெரிய ஒன்னோட பிளாக் பஸ்டர் வெற்றியோட முடியும். ஸோ அதை கண்டிப்பாக வெற்றி விழாவில் நம்ம கண்டிப்பாக சந்திப்போம். நன்றி. ஓகே, கங்க்ராச்சுலேஷன் வெற்றிமாறன் சார். இந்த மாதிரி மேலும் மேலும் இந்த மாதிரி நிறையா படம் பண்ணுங்க. கண்டிப்பாக வந்து எங்களை மாதிரி தமிழ் சினிமாவுக்கு வந்து பார்த்தோன்னா ஒரு அவேர்னஸ், ஒரு சோஷியாலிட்டிஸ் வந்து எப்படின்றத உங்கள் படம் மூலிமா நீங்கள் தெரிவிங்க அப்படின்றத உண்மையுமே கூட.
ஸோ வடசென்னை 2 படத்தையும் நீங்கள் கண்டிப்பாக வந்து முடிப்பீங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. அதே மாதிரி வாடிவாசல் படம் இதெல்லாமே வந்து வரணும் அப்படின்னு நாங்கள் வேண்டிக்கிறோம்.